Hi students, welcome to PV Digital Classroom. Today in English Standard 5, we are going to see your Term 2 book. Your Term 1 book has been completed and now we are going to see your Term 2 book portions. Shall we go now? See here, the name what has been given here, hospitality. Hospitality na விருந்தோம்பல். வீட்டுக்கு வரவங்கள அன்பா வரவேத்து அவங்களுக்கு வந்து நம்ம விருந்தோம்பல் கொடுக்கணும். அது மேபி நம்மளோட கெஸ்டா இருக்கலாம், நம்ம ரிலேஷன்ஸா இருக்கலாம், இல்ல நம்மளுக்கு யாரும் தெரியாத தேர்ட் பர்சனா இருக்கலாம். யாருக்கு வந்தாலும் வீட்ல என்ன பண்ணணும், அழகா அன்பா கை கூப்பி வாங்க அப்படின்னு சொல்லி வரவேற்கிறது தான் நம்மளோட தமிழர் பண்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. I greet my guest with a smile. What about you? So this girl is saying that எங்க வீட்டுக்கு யாராவது விருந்தாளிங்க வந்தா நான் என்ன பண்ணுவேன், ஸ்மைலோட அழகா அவங்கள கிரீட் பண்ணி வரவேற்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்களாம் எப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நம்மளை பார்த்து கேட்குறாங்க. ஸோ யூ ஆல்சோ பீப்புள் ஹாவ் டு டூ வென் a third person or your relatives enter your home, you have to greet them with a great smile and you have to welcome them. ஸோ நெக்ஸ்ட் லெசன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம யூஸ்வலாக என்ன பார்ப்போம், மை லிட்டில் பிக்ஷனரி பார்ப்போம். பிக்ஷனரி அப்படின்றது என்னென்னா பிக்சரோட ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு டிக்ஷனரி தான். ஒரு நியூ வேர்ட்ஸ் வந்து நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு லெசன்லையும் பார்த்தீங்கன்னா 4 to 5 நியூ வேர்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த நியூ வேர்ட்ஸ் தான் இங்கேயும் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், க்ரூவல், தின் வாட்டரி போரேஜ், அதாவது வந்து கஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, க்ரூவல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்க, கெஸ்ட். கெஸ்ட்னா நம்ம வீட்டுக்கு வர விருந்தாளிகள். த பர்சன் ஹூ இஸ் இன்வைட்டட் டு அ ஃபங்க்ஷன் ஆர் டு ஸ்டே அட் ஒன் ஹவுஸ். ஸோ விருந்தாளிகளாக நம்மளோட பார்ட்டி செலிப்ரேஷனுக்கு ஏதாவது விசேஷத்துக்கு வரலாம், இல்லை நம்ம வீட்டுக்கு நார்மலாக அவங்க வரலாம். அடுத்தது பாருங்க, ட்விக், ஸ்மால் தின் பிரான்ச் ஆஃப் அ ட்ரீ ஆர் அ புஷ், அதாவது மரத்துலேருந்து காஞ்சி விழக்கூடிய குச்சிகள், சுல்லு குச்சி அப்படின்னு சொல்லுவாங்க, சன்னமாக மெலிசாக இருக்கும், அதுதான் ட்விக் அப்படின்றது. அடுத்தது டிஸ்கசிவ், டு சேஞ்ச் தி அப்பியரன்ஸ் டு ஹைட் ஐடென்டிட்டி, அவங்க யாருன்னு தெரியாமல் இருக்கிறதுக்காக அவங்க முகத்திரையோ எதாவது போட்டுட்டு அவங்களோட ஐடென்டிட்டியை வந்து மறைச்சு வைக்கிறது. அடுத்தது ஷேடோ அப்படின்னா அவங்களுக்கே தெரியும், ஷேடோ அப்படின்றது நிழல். த டார்க் ஏரியா சீன் அண்டர் அன் ஆப்ஜெக்ட் இன் லைன். ஸோ வந்து லைட் இருக்கும் போது ஷேடோ தெரியும். இப்போ நம்மளுக்கு வீட்டில் பவர் கட் ஆகிடுச்சு அப்படின்னா அதில் வந்து ஷேடோ தெரியும் இல்லைங்களா, அதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அடுத்தது இந்த லெசனுக்குரிய க்ளாசரியை பார்த்துட்டு நம்ம இந்த லெசனுக்குள்ளே போகலாம். ஸோ க்ளாசரி பாருங்க, ஷ்ராங்க் அண்ட் அட்வர்சிவ் ரியாக்ஷன், அதாவது திடீர்னு நடக்கக்கூடிய ஒரு ரியாக்ஷன். அடுத்து ஃபீபிள், ஃபீபிள்னா வீக், ரொம்ப வீக்காக இருக்காங்க. டினைட்னா ரெஃப்யூஸ்ட், வேண்டாம் அப்படின்னு சொல்லி தவிர்க்கிறது. ஷாபி, வார்ன் அவுட். அடுத்தது ரிலக்டன்ட், ஹெசிடேட்னா அவங்கள ஒதுக்குறது. ப்ரிசைடட்னா கன்வின்ஸ்னா ஒருத்தவங்களை ஒத்துக்க வைக்கிறதுக்கு நம்ம ஃபோர்ஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் தான் இந்த லெசனில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ். ஸோ இந்த லெசனை நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்க, த கிஃப்ட், இந்த லெசனோட நேம் என்னது, த கிஃப்ட். Once a beggar was hungry, he saw a big house and went there to see if he would get something to eat. The house was very big and luxurious. There was a beautiful garden around the house. As he neared the house, he could smell tasty food. He knocked the door. A well-dressed man opened the door. The man's face shrank on seeing the old man. He asked him in a harsh tone, "What do you want?" The old man, with his feeble voice, replied, "It has been 2 days since I had food, so please give me something to eat." The rich man got angry and shouted at the beggar, "Do you think I am running free food service? Get out of here." The old man, with the same tone, requested, "Is there any left out? Don't stand here wasting my time. Get out of my sight," said the man, and slammed the door. The old man slowly walked away. In his way, he saw a lady from the house dropping banana leaves with food in the trash can. He was sad. So the gift அப்படின்ற லெசன்ல இங்கே கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாவை பாருங்க. Once there was a hungry beggar. Hungry beggarனா யாரு,
பிச்சை எடுக்கிறவங்க அவருக்கு ரொம்ப பசியாக இருக்குது. அவர் என்ன பண்ணுறாருனா he saw a big house and went to there see if he could get something to give. அவர் போகிற வழியில் நல்ல ஒரு பெரிய வசதியான வீடை பார்க்குறாரு. ஸோ அங்கே போயிட்டு அவருக்கு ஏதாவது சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறாரு. ஸோ அந்த ஹவுஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக லக்ஸூரியஸாக இருக்குது. அது ரொம்ப பணக்கார வீடு மாதிரி தெரியுது. there was a beautiful garden around the house. ஸோ அந்த வீட்டை சுற்றி அழகான கார்டன் ஒன்று இருக்குது. அவர் வீடு நெருங்க நெருங்க அவருக்கு என்னன்னா நல்லா சமைக்கிற நல்ல ஸ்மெல், எம்மியான ஸ்மெல் வந்து அவரால் நுகர முடியுது. அவர் போயிட்டு வீட்டோட கதவை தட்டுறாரு. ஸோ அப்போ ஒரு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நல்லா வெல்த்தியாக இருக்க ஒரு மேன் வந்து வராரு. அவர் வந்து இவரை மூஞ்சி பார்த்ததும் அவருக்கு என்ன அது ரொம்ப ஒரு மாதிரி கோவமாக கடுப்பாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து கேட்குறாரு. அதுக்கு அந்த ஓல்டு மேன் சொல்கிறாரு ரொம்ப வீக்கான அவர் ரொம்ப சோகமான வாய்ஸில் எனக்கு நான் சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு, நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ த ரிச் மேன் காட் ஆங்க்ரி அண்ட் ஷவுட்டட் அட் த பெக்கர். ஸோ அந்த வசதியானவர் ரொம்ப கோவப்பட்டு அந்த பெக்கர் கிட்ட திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. டூ யூ திங்க் ஐம் ரன்னிங் எ ஃப்ரீ ஃபுட் சர்வீஸ்? நான் என்ன இலவச சாப்பாடு செய்கிற வீடு ஏதாவது வச்சுருக்கேனா? கிளம்பு, கெட் அவுட் ஆஃப் ஹர் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஓல்டு மேன் வித் த சேம் டோன் ரெக்வஸ்டட் ஏதாவது பழசு இருந்தால் கூட கொடுங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு டோன்ட் ஸ்டாண்ட் ஹியர் வேஸ்டிங் மை டைம். என்னோட டைமை வேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே நின்றுட்டு இருக்காதிங்க, என் கண் முன்னாடி நிற்காதீங்க, கிளம்பிடுங்க அப்படின்னு என்ன பண்ணுறாரு கடுப்பாக இந்த டோரை டப்பு அப்படின்னு சொல்லிட்டு சாத்துறாரு. த ஓல்டு மேன் ஸ்லோலி வாக்ட் அவே. அவர் மெதுவாக நடந்து போகிறாரு. அப்போ என்ன ஆகுது, ஒரு லேடி பார்த்தீங்களா இங்கே தெரியுதா, இந்த லேடி வந்து என்ன பண்ணுறாங்க பனானா இலை அதாவது வாழை இலையில சாப்பிட்டு சாப்பாடோட மிச்ச மீதிலாம் இருக்கு இல்லையா அதை வந்து குப்பை தொட்டியில் போடுறாங்க. ஸோ இதுதான் நல்ல அந்த பெரிய வீடு, இதுதான் அந்த பணக்கார மனிதர், இவர் தான் அந்த பெக்கர். நெக்ஸ்ட் பாருங்க, he slowly walked to the next house and knocked the door. Is anybody there? ஸோ மெதுவாக நடந்து அடுத்த வீட்டோட டோரை போய் கதவை தட்டி யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. Is anybody there? After repeated knocks, a voice answered, nobody is home. ஸோ அப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன சொல்கிறாங்க யாருமே இல்லை வீட்டில் அப்படின்னு சொல்லி உள்ளே இருந்துகிட்டே ஒரு மனுஷன் சொல்கிறான். ட்ரைட் த நெக்ஸ்ட் ஹவுஸ். ஸோ அடுத்த வீட்டுக்கும் போகிறாரு. இஃப் there is no one then who is answering me? அப்போ அவர் கேட்குறாரு யாருமே இல்லைன்னா யார் அது பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிச்சைக்காரர் கேட்குறாரு. The man got irritated and opened the door and said, why don't you try the big house in the same street? ஸோ அப்போ அந்த கடுப்பாக உள்ளே இருந்தே யாரும் இல்லைன்னு சொன்ன மனுஷன் என்ன சொல்கிறான், இந்த தெருவுலையே ஒரு பெரிய வீடு இருக்கு இல்லையா அங்கே போய் ட்ரை பண்ணக்கூடாதா, இங்கேயே வந்து நின்றுட்டு எங்களை கேட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாரு. த ஓல்டு மேன் சேட்லி ரிப்ளைட், ஐ ட்ரைட் பட் he did not offer any food. அவர் அது சொல்கிறாரு நான் அவங்க வீட்டில் போய் ஏற்கனவே கேட்டுட்டேன், ஆனால் அவங்க என்ன பண்ணல எனக்கு எதுவுமே தரல. He asked, how can you expect me to help you when the rich man of the village denied? The old man left the place. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் ட்ரை பண்ண எனக்கு எதுவும் கிடைக்கல அப்படின்னா அப்புறம் ஏன் இங்கே வந்து ட்ரை பண்ணுறீங்க, இங்கேயும் வந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. த ஓல்டு மேன் வாஸ் டயர்ட் அண்ட் குட் நாட் வாக் எனிமோர். ஹி சாட் அண்டர் அ ட்ரீ அண்ட் சூன் ஸ்லெப்ட். ஸோ அவரால் ரொம்ப முடியல, அவரால் பசி தாங்க முடியல. அப்புறம் என்ன பண்ணுறாரு ஒரு மரத்துக்கு அடியில் போயிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுறாரு. A man in the shabby clothes woke him and asked, who are you? ஸோ அப்போ ஒருத்தர் வந்து நல்ல ஷாபியான க்ளோத்தோடு இருக்கவர் வந்து அவரை எழுப்பி நீங்கள் யார், ஏன் இங்கே படுத்துட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. why are you lying here அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த ஓல்டு மேன் என்ன சொல்கிறாருன்னா, I have no food and no place to stay. எனக்கு சாப்பாடும் எதுவும் இல்லை, எனக்கு தங்கறதுக்கே எந்த இடமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. த புவர் மேன் செட், யூ லுக் டயர்ட் அண்ட் ஹங்க்ரி. ஸோ அந்த புவர் மேன் அப்போ என்ன சொல்கிறாரு, நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, அது இல்லாமல் பசியாக இருக்கீங்க, கம் டு மை ஹோம் அண்ட் ஸ்டே வித் அஸ். என் கூட வாங்க, என் வீட்டில் வந்து தங்கிக்கோங்க அப்படின்றாரு. அதுக்கு அந்த ஓல்டு மேன் சொல்கிறாரு. த ஓல்டு மேன் ரிப்ளைட், ஐ டோன்ட் வாண்ட் டு பர்டன் டு யூ. ஸோ நான் உங்களுக்கு வந்து பாரமாக இருக்க விரும்பலை அப்படின்னு சொல்லி அந்த ஓல்டு மேன் சொல்கிறாரு. ஐ ஜஸ்ட் நீட் சம் ஃபுட். எனக்கு சாப்பாடு மட்டும் இருந்தால் போதும். த புவர் மேன் செட், ஓகே ஜஸ்ட் கம் அண்ட் ஹாவ் சம் ஃபுட் வித் அஸ். ஹீ டுக் த ஓல்டு மேன் டு ஹிஸ் ஹட். ஸோ அவரும் கொஞ்சம் ஏழ்மையானவர் தான், இருந்தாலும் அவர் என்ன நினைக்கிறாரு, அவரை கூட்டிகிட்டு போய் வீட்டுக்கு உபசரித்து சாப்பிட்ணுன்னு நினைக்கிறாரு. அவரோட குடிசைக்கு கூட்டிகிட்டு போய் அவருக்கு சாப்பாடும் கொடுக்குறாங்க. த ஹட் வாஸ் வெரி small and barely enough for the family. அந்த குடிசை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கு, அது இல்லாம அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க தங்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு.
The old man saw that house would withstand the monsoon. அது வந்து காத்து அடிச்சதுனா கீழ விழுற அளவுக்கு ரொம்ப சின்னதா இருக்கு. The house had no furniture but only few utensils were there for use. அவங்க வீட்ல எந்த மர பொருட்களும் இல்ல. அதே மாதிரி சமைக்கிறதுக்கு utensilsனா சமைக்கிற ஜாமானமும் கொஞ்சம் தான் இருக்கு. The people in the house, a lady and the two children were very happy to welcome the old man in. So அந்த வீட்ல அந்த குடிசை வீட்ல பாத்தீங்கன்னா அவங்க வைஃப் அந்த புவர் மேனோட வைஃபும் ரெண்டு குழந்தைங்களும் என்ன பண்றாங்க ஹாப்பியா அந்த ஓல்டு மேன் பெக்கரை வரவேற்கிறாங்க. they made him sit comfortably. அந்த குடிசையில கூட்டி போய் நல்லா கம்ஃபர்டபிளா அவங்களை உட்கார வைக்கிறாங்க. the children sat near him. அந்த குழந்தைகளும் அவர் பக்கத்துல போய் உட்கார்ந்துக்கிறாங்க. the man introduced himself and his family. so அந்த கூட்டிட்டு போனார் இல்லையா ஏழை, அவர் வந்து அவரையும் அவரோட குழந்தைங்க அவங்க மனைவிகளையும் வந்து அந்த பெரியவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறார். I am Kalyan. I work in the farm nearby. This is my wife Viji and my children Gopi and Radhika. Soon the children get close to the old man. So அவர் சொல்றாரு என் பேர் கல்யாண், நான் பக்கத்துல இருக்க விவசாய தோட்டத்துல வேலை செய்றேன், என் மனைவியோட பேர் விஜயா, என் குழந்தைங்களோட பேர் கோபி அண்ட் ராதிகா அப்படின்னு சொல்றாங்க. அந்த குழந்தைங்க அவரோட ஓல்டு மேன் பக்கத்துல போய் உட்கார்றாங்க. They asked many questions and played with him. Kalyan helped the man wash his face and hand. So அவங்க நிறைய கேள்விகள் கேட்டுட்டு அவங்க கூட ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. கல்யாண் வந்து அவரை பெரியவரை கூட்டிட்டு போய் கை கால்கள்லாம் அலம்புறாரு. When the old man entered the hut, Viji was ready to serve the food. So அவர் உள்ள போனதுமே விஜி அவங்களோட மனைவி வந்து அவருக்கு சாப்பாடு பரிமாறதுக்கு ரெடியா இருக்காங்க. எல்லாரும் என்ன பண்றாங்க சர்க்கிள் ஷேப்ல உட்கார்ந்துக்கிறாங்க. They sat in a circle. Viji served the gruel of the earthen pot. First she gave to the old man, then to the children and Kalyan. So அவங்க என்ன பண்றாங்க சாப்பிடுறது பழைய கஞ்சி தான் குடிக்கிறாங்க. பட் இருந்தாலும் அதை முதல்ல அவருக்கு கொடுத்துட்டு வயசான பெரியவருக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவரோட ஹஸ்பண்டுக்கும் குழந்தைங்களுக்கும் கொடுக்குறாங்க. After the dinner, Kalyan laid a mat for the old man to sleep. அப்புறம் ஒரு படுக்கை அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு படுக்கை அமைச்சு அவரு தூங்குறதுக்காக ரெடி பண்றாங்க. Next morning the beggar asked them to pack their things. அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க உங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுங்க போலாம் அப்படிங்கறாரு. They all could not understand why she asked so. அவங்களுக்கு புரியல எதுக்காக இவங்க வந்து இப்படி பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. Before they could ask anything, the beggar said, I am not a beggar. I am a landlord for a nearby town. அதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்றாரு, நான் ஒரு பிச்சைக்காரன் இல்ல, நான் வந்து ஒரு நல்ல வசதியான வீட்டை சேர்ந்த டவுன்ல இருக்க வீட்டை சேர்ந்தவன். My family and I were helping the poor and they need. நான் வந்து ஏழைகளையும் அவங்களோட தேவைகளையும் பூர்த்தி செய்யறது தான் எங்களோட வேலை. My wife and son died 2 years back. என்னோட மனைவியும் என்னோட பையனும் 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. Without them I continued my service. அவங்க இல்லாம நான் ஏழைங்களுக்கு உதவி செய்யறத கண்டினியூ பண்ணிட்டு தான் இருந்தேன். I wanted someone. As I grew older, I wanted someone to take care of my wealth and service after me. So நான் இப்போ ரொம்ப வயசாயிட்டேன், என்னோட சேவைகளை செய்யறதுக்கு தகுதியானவங்களை நான் வந்து தேடிட்டு இருந்தேன். You have to accept my request and fulfill my desire. So நீங்க தான் வந்து அதை ஏத்துக்கிட்டு நீங்க தான் இனிமேல் என்னோட சேவையை செய்யணும். Kalyan was reflected but the old man presided him and his family. Kalyan வந்து அதை ஏத்துக்க மறுத்துட்டாரு. பட் இருந்தாலும் அந்த ஓல்டு மேன் என்ன பண்றாங்க கன்வின்ஸ் பண்ணி அவங்க ஃபேமிலியை ஏத்துக்க வைக்கிறாங்க. The old man was happy that his service would continue by many more years after his death. அவர் என்ன யோசிச்சார்னா அவரோட சேவையை அவர் இறந்ததுக்கு அப்புறமா இவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லி அவரு நம்புறாரு. ஸோ இதுதான் வந்து இந்த கல்யாண் ஃபேமிலிக்கு கிடைச்ச கிஃப்ட். ஸோ என்னைக்குமே நம்ம யாரையுமே வந்து வீட்டுக்கு வந்தவங்கள என்ன பண்ணக்கூடாது துரத்தி அடிக்கக்கூடாது, என்ன ஏதுன்னு விசாரிக்காம அவங்கள வந்து நம்ம அவாய்ட் பண்ணி அனுப்பக்கூடாதுன்னு தான் இந்த லெசன்லேருந்து நம்ம கற்றுக்கக்கூடிய பாடம். ஸோ அப்படி ரெஃப்யூஸ் பண்ணதுனால தான் இந்த லக்ஸுரியான மேனுக்கு இன்னும் கிடைச்சிருக்குமா வேலை இல்லை. பட் இருந்தாலும் இந்த புவர் பீப்புள் வந்து அவங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சு அவரை காப்பாற்றுறதுனால தான் அவங்களுக்கு இந்த பரிசு கிஃப்டாக கிடைச்சிருக்கு அப்படின்றது தான் இந்த லெசன். ஸோ இந்த லெசனில் இருக்க ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாக இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் எனக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி ஹோம்ஒர்க்காக அனுப்ப போகிறீங்க. இதுதான் இன்றைக்கான உங்களோட ஹோம்ஒர்க். ஸோ நான் நடத்தின லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ த லெசனோட நேம் என்னது, த கிஃப்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.